சாமி வரும் உடலுக்கு யார் துணை? சாமி வருது, சாமி ஆடுறோம் அப்படின்னா அந்த உடலுக்கு யார் துணையாக இருப்பாங்க? அதைத்தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமி ஆடுறோம் அப்படின்னா அந்த சாமி ஆடிகளோட மனோபலமும் அந்த தெய்வ சக்தியும் தான் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை வழிநடத்தும். இன்றைக்கி இந்த பதிவில் சாமி வரும் உடலுக்கு யார் துணை அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, எந்த சாமி உடம்புல வருதோ அந்த சாமிக்கும் அந்த சாமியாடிக்கும் துணை. சாமிக்கு அந்த சாமியாடி துணை, சாமியாடிக்கு அந்த சாமி தான் துணை. வேற யாரும் துணையாக இருக்க மாட்டாங்க. யதார்த்தத்தை பேசுவோமே. ஒரு எல்லையில் ஒருத்தருக்கு சாமி வருது அப்படின்னா சாமி வந்துருச்சு, அந்த சாமியாடிக்கு பக்கபலமாக துணையாக நிற்கணும். அப்போ தான் அந்த சாமியை ஊக்கப்படுத்த முடியும், அந்த சாமியாடியை ஊக்கப்படுத்த முடியும். அந்த எல்லை நல்லா ஒரு வளர்ச்சி அடையும், மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும். அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா, எல்லாரும் அப்படியெல்லாம் இருந்துட மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், சாமிக்கு சாமி ஆடி துணை, சாமியாடிக்கு சாமி துணை. சரி, ஏன் எதுக்கு இப்படி? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் யார் துணை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பதிவில் சாமி ஆடிகளுக்கு துணையாக நிற்கிற ஒரு சில யதார்த்தமான நிகழ்வுகளும் அவர்களுக்கு தடையாக இருக்கிற ஒரு சில யதார்த்தமான உண்மைகளை தான் இன்னைக்கு அறிவோம் என்பவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, ஏன் சாமியாடிக்கு சாமி துணைன்னு சொல்ல காரணம் என்ன? ஏன் மற்றவர்கள் துணையாக இருக்க மாட்டாங்க? என்ன காரணம்? மற்றவர்கள் அந்த சாமியாடிக்கு பக்கபலமாக ஏன் இருக்க மாட்டாங்க? நல்லது கெட்டது எதுவாக நடந்தாலும் அந்த சாமி யாருக்கிட்ட காட்டி கொடுக்கும்? அந்த சாமியாடிகிட்ட தான் காட்டி கொடுக்கும். அப்போ அந்த சாமியாடி ஏன் காட்டி கொடுக்குது, எதுக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னா, அந்த சாமியோட வாகனம், அந்த சாமியோட பிரதி. அந்த சாமி எதை சொல்ல நினைக்குதோ, எதை செயல்பட நினைக்குதோ, எதை வழிபட செய்ய நினைக்குதோ அது எல்லாத்தையுமே அந்த சாமியாடிகள் மூலமாக தான் அது நிறைவேற செய்யும். ஆனால் இது பெரும்பாலான மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, சாமி ஆடுறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலேயே அந்த இடத்துல அந்த சாமியாடி தனிமைப்படுத்தப்படுவார். சாமியாடிகளின் கருத்துக்கள் அந்த இடத்துல பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படாது. எல்லா இடத்துலையும் சொல்லலை, பெரும்பாலான ஒரு சில எல்லைகளில் சாமியாடிகள் போற்றப்படுவதும் அந்த சாமியாடிகளின் தேவைகள் நிறைவேற்றப்படுவதும் அந்த சாமியாடிகள் அந்த தெய்வமாக அந்த தெய்வத்தை அந்த சாமியாடியை பாவித்து நடக்கிற நிகழ்வுகள் எண்ணற்ற எல்லைகள் இருக்கு. ரொம்ப அருமையான நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில எல்லைகளில் சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாமியாடிக்கு ஒரு சில தொந்தரவுகளும் இடையூறுகளும் மனக்கவலைகளும் வேதனைகளும் வரும். அதைத்தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன். சாமியாடி வரும் மக்களுக்கு சொல்றேன், இது மாதிரி தெய்வத்தால் தெய்வம்தான் கதி, வேற யாருமே இல்லைன்னு நினைக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன். சரி, என்ன பண்ணணும்? அது மாதிரி இருக்கிற சாமியாடிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் துணையா இருக்க மாட்டாங்க. கோபம் வரும். எப்படி? பெரிய ஒரு ஏமாற்றத்திலையும் நாம தனிமைப்படுத்தப்பட்டோமே, நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுகளுக்கு நம்முடைய மக்கள் நமக்கு கூட துணையா நிற்க மாற்றாங்களே அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும். அதனால நம்ம மனசு கோவப்படும். ஆனா அந்த சாமியாடிகள் என்ன பண்ணணும் தெரியுமா? எப்படி அந்த தெய்வம் யாருடைய துணை இல்லாமல் தன்னுடைய மக்களுக்கு வரும் அனைத்து பிரச்சனைகளையும் வினைகளையும் சரி செய்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குதோ அதே நிலையில தான் சாமியாடி இருக்கணும். யாருகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. மனோபலத்தை அதிகப்படுத்தணும். கவலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, தீய வினைகள் வரும்போது நாம் அதை சகிச்சு அதை அனுபவிச்சு அதனால நாம் ஒரு பாடம் பெற்று நம்மளால எந்த அளவு தனியாக நின்று இயங்க முடியுமோ, தெய்வ சக்தியை மேலும் வளப்படுத்த முடியுமோ அந்த அளவு தனியாக யாரையும் நம்பாம அந்த சாமியாடி மக்கள் முன்னேறி போனோம். அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த போனோம். யாருமே இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்க மேல இருக்க சாமி உங்களுக்கு துணையா நிற்கும்.
சரிங்க, அப்புறம் எதுக்குங்க சாமி ஆடிக்கிட்டு? நம்ம சாமி ஆடுறது யாருக்காக? அந்த எல்லையில் இருக்க, அந்த எல்லையை காக்க, அந்த மக்களை காக்க, அதே சமயம் அந்த தெய்வங்களை பாதுகாக்க, அந்த தெய்வங்களை கொண்டு செலுத்த, சாமி இருக்குன்னு அந்த நிலையில உணரச் செய்ய, எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க, இதுதானே அந்த சாமி மனுஷன் மேல வர நோக்கம். அந்த சாமி மனுஷன் மேல நின்று வாக்கு சொல்ல, நல்லது கெட்டதை மக்களுக்கு புரியாத மக்களுக்கு புரிய வைக்க, எதான நோக்கம். ஆனா அப்படி இருக்கிற நோக்கமா இருக்கும்போது யாருமே அத அதுக்கு அந்த சாமியாடிக்கு உறுதுணையா இல்லைங்கிற பட்சத்துல சாமியாடி என்ன பயன் அப்படின்னு கூட ஒரு சில மக்களுக்கு மனசுல விரக்தி வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு காலம் வரும்போது கண்ணிறக்க நேரில் எல்லாம் கிடைக்கும் போது அதனுடைய அருமை யாருக்கும் தெரியாதுங்க. கிடைக்காம இருக்கும்ல, அந்த தெய்வத்தால் கஷ்டப்படுவோம்ல, அந்த தெய்வத்தை உணர முடியாம இருப்போம்ல, அப்பத்தான் நாம தேடுவோம். யாரை தேடுவோம்? என்னப்பா இவ்வளவு கஷ்டங்களுக்கும் கருமாயங்களுக்கும் நிக்கிறோமே, அந்த சாமி நம்ம மக்க மேல வரலையே, உணர முடியலையே, அந்த சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு தேடுவோம் பாருங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம படுற கஷ்டங்களுக்கு விடை கிடைக்காது. சரி, சாமி ஆடிகளுக்கு வருவோமே. சாமி ஆட பெருமக்கள், இது மாதிரி இருக்க பெருமக்களுக்கு சொல்றேங்க, உங்களுக்கு ஆறுதல் நீங்க தான். உங்க மேல வர்ற சாமி தான். அதே சமயம் உங்க சாமிக்கு நீங்க தான். எத்தனை தடை வந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சு முன்னேறி நீங்க பாட்டுக்கு உங்க பாதையில பயணிச்சுக்கிட்டே இருங்க. பயணிக்க முடியலையேங்க, நிறைய தடங்கள் வருதே, நிறைய மனக்குழப்பங்கள் வருதே, நிறைய விரக்தி வருது, நிறைய தீய வினைகள் வருது, நிறைய இடையூறு வருது, நிறைய பகை வருது, எல்லாம் வருங்க. எல்லாம் வரும். உடம்புல சாமி இருக்கிற வரைக்கும் வரும். மனசு மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த மனசுக்கு தான் அந்த சாமி உங்களை வாகனமா தேர்ந்தெடுத்து நிக்குது. எத்தனை இடையூறு வந்தாலும் இருக்கிற கால வரைக்கும் அந்த எல்லையில அந்த தெய்வத்தை என்னுடைய தலையில நான் தூக்கி என்னால முடிஞ்ச நல்லதை அந்த மக்களுக்கு அந்த எல்லைக்கு செய்வேன் அப்படின்னு நிக்கணும். எல்லா சாமியாடி பெருமக்களுக்கும் யாரும் துணையா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க. எப்படா வீழ்வோம், அதுல எப்படா மகிழ்வோம்னு இருக்கிற சனங்கள் தான் அதிகம். உண்மையான தெய்வங்களை சுமக்கிற அந்த சாமியாடி பொதுமக்கள் பற்ற அந்த வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்து எங்கேயும் கிடைக்காது. காலம் அப்படி காலம் அப்படி மாறி போச்சு. எப்படி சொல்றது அப்படின்னா, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்லி நீ கேட்கணுமா? உங்ககிட்ட அந்த சாமி வருதா, அந்த சாமி என்கிட்ட வரலையா? அப்ப அந்த சாமி அப்படிங்கிற நிலை இந்த இடத்துல இந்த காலகட்டங்கள்ல உருவாயிருச்சு. ஒரு வினை இருக்கு, ஒரு ஒரு என்னை ஒரு தீய வினை, நான் தெய்வத்தை சுமக்கிறேன், என்னைய சாடுது அப்படின்னா அதை எதிர்த்து நின்று சண்டையிடுற வல்லமை யார் எனக்கு கொடுப்பா? என் சாமி எனக்கு கொடுக்கணும். அந்த சாமியை பலப்படுத்துறது யாரு? அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள். அப்ப அந்த சாமி பலப்படாம இருக்கும்போது அந்த சாமியாடிகள் இது போன்று சோதனைகளை சந்திச்சுதான் ஆகணும். இது போன்று சோதனைகளை அதை சந்திச்சு அதனால ஒரு சில வலிகளும் வேதனைகளையும் தாங்கித்தான் இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், சாமியாடிகளுக்கு யாரு துணை அப்படின்னா, சாமியாடிக்கு சாமி துணை, அந்த சாமிக்கு சாமியாடி துணை. வெளியாட்களுக்கு தெரியாதுங்க, தெய்வத்தை உணராத மக்களுக்கு தெரியாது. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு தெய்வம் எனக்குள்ள இருக்கு, மனுஷனுக்குள்ள நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமிக்கு வர்ற இடையூறை நான் போய் 4 சனங்களுக்கு சொன்னாலும் அந்த சனங்க ஏற்காது. என்னப்பா உனக்குத்தானா, எனக்கெல்லாம் இல்லையா? உனக்குத்தானா சாமி, உன்கிட்ட வர்ற சாமி என்கிட்ட பேசலையே, உன்கிட்ட சொல்றத என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு வாய் மேல எப்படி பல்ல போட்டு பேசி நம்மளை உதாசீனப்படுத்துற மக்கள் தான் பெரும்பாலான மக்கள் இருப்பாங்க. அதனால சாமியாடி வரும் மக்கள் எப்படி சொல்றது அப்படின்னா, உங்க சாமியை நீங்க உங்க மனசார உள் வாங்குங்க. எத்தனை தடைகள் வருதா எல்லாத்தையும் எதிர்த்து சண்டையிடுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு உண்மையா இருங்க. நிறைய வரும், நிறைய இடையூறுகள் வரும், அழியும் வரை வரும், வீழும் வரை வரும், முடக்கும் வரை வரும். எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு கண்ணீராலையும் வலிகளாலையும் வேதனைகளாலையும் தனிமையாலும் எல்லாத்தையும் சகிச்சு நீங்க உங்க மேல இருக்க சாமிய நீங்க கொண்டு செலுத்தணும். அது கூட உங்களுடைய நன்மைக்காக அல்ல,
அந்த எல்லையில் இருக்க அந்த மக்களோட நன்மைக்காக, அந்த குலதெய்வத்தோட நன்மைக்காக, அந்த எல்லையில் அந்த தெய்வத்தை வணங்குற எல்லா பெருமக்களோட நன்மைக்காக நீங்க வர்ற வழி, அந்த வழி உங்க மக்கள் படக்கூடாது, எல்லா மக்களுக்கும் சேர்த்து நீங்க வர்ற அந்த வழின்னு நீங்க நினைங்க. விட்டு விலகிடாதீங்க. எப்போதும் எந்த நாளும் ஒரு கணமும் உங்க தெய்வத்தை நீங்க விட்டு விலகிடாதீங்க. யதார்த்தம் என்னங்க, சரிங்க, நீங்க சொல்றதுதான் சரிதாங்க. ஆனா முடியலையே. அந்த தெய்வம் தங்கரிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏண்டா இந்த சாமி வந்துச்சு, ஏண்டா இந்த சாமி ஆடணும், எதுக்கு இவ்வளவு கஷ்டம்னு தானங்க மனசு போகுது. அந்த தெய்வத்தை எப்படி உடல்ல தாங்கி நின்று இந்த வாழ்க்கைய பயணிக்க முடியலையேங்க. அப்ப என்னங்க பண்றது அப்படிங்கிற பட்சத்துல வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். யாருக்கு தெரியலாட்டாலும் உங்க மேல வர்ற சாமிக்கு உங்க எல்லையில இருக்க இறை சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த இறை சக்திக்கு தெரியுங்க நீங்க எந்த அளவு உண்மையா இருக்கீங்க, நீங்க எந்த அளவு இது போன்று கஷ்டங்களை தாங்கி நிக்கிறீங்க, எந்த அளவு உங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் எந்தெந்த திசையில உங்களுக்கு தீய வினைகள் சாடி நிக்குது, யாரெல்லாம் இதுக்கு காரணம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த சாமிக்கு தெரியும்ல. அந்த தெய்வத்திட்ட ஒப்படைங்க. ஒப்படைச்சிட்டு முடிஞ்சளவு உங்களால முடிஞ்சளவு நீங்க அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த முயற்சி பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, சாமி ஆடுற பெருமக்களுக்கு சொல்றேன், தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், என் மேல வந்த சாமி என்னாலேயே தங்கரிக்க என்னாலேயே கொண்டு செலுத்த முடியலைங்க, எனக்கு நிறைய குற்ற உணர்ச்சி வருது, தெய்வத்துக்கு என்னால உண்மையா இருக்க முடியல, எனக்கு நிறைய இடையூறு வருது, நிறைய தடைகள் வருது, நான் அந்த தெய்வத்தை விட்டு விளைகிறேன்னு மட்டும் ஒரு கணம் கூட நீங்க விளைகிறாரு. அப்படி நீங்க விலகுனீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை உங்க இல்லையில இருக்க மக்கள் யாராலையும் உணர முடியாது. உங்களை மாதிரி இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் சகிச்சு மற்றொரு மக்களால இருக்க முடியுமா? உங்களை மாதிரி அந்த தெய்வத்தை பேரன்பு கொண்டு நேசிக்க முடியுமா? உங்களை மாதிரி அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்தணும்னு மற்ற மக்களால ஆசைப்பட முடியுமா? உங்களால வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க முடியுமா? உங்களால நமக்கு தவறு செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு மற்ற மக்களால நினைக்க முடியுமா? உங்களை மாதிரி எல்லாரையும் அனுசரிக்க முடியுமா? உங்களை மாதிரி அந்த தெய்வத்துக்கு தேவையானதை செய்ய முடியுமா, செலுத்த முடியுமா? அதனால தகுதியான பெருமக்கள் நீங்க. யாரு இவ்வளவு கஷ்டங்களையும் கருமாயங்களையும் வேதனைகளையும் மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்தாம தனக்குள்ள அடக்கி சகிச்சு நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாமே உங்களை மாதிரியான மனோபலம் மன வலிமை வேற யாருக்குங்க. அதனாலதான் சாமி உங்ககிட்ட நிக்குது. புரியுதா இப்ப எதுக்கு உங்க மேல சாமி வந்திருக்குன்னு, நீங்க ஏன் சாமியாடியா இருக்கீங்க அப்படின்னு? இதாங்க காரணம். சாமி வந்த கணனி இந்தந்த காலகட்டங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு அநீதிகளையும் இவ்வளவு அதர்மங்களையும் அக்கிரமங்களையும் இவ்வளவு தீய வினைகளையும் சந்திக்கணுமப்பா அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு தெரியுங்க. அந்த தெய்வம் எல்லாத்தையும் கணிச்சுதான் உங்களை தொற்றுக்கு. அப்ப நீங்க அதுக்கு சரியான வாகனமா இருந்ததுனாலதான் உங்க மேல சாமி வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு யார் துணை? அந்த சாமி இருக்கு. ஒரு காலம் வரும்போது ஒரு கணத்துல எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குங்க. நிறைய வழிகளை வெளியே சொல்ல முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த சாமியாடி பெருமக்கள் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னாலும் மனசு அச்சப்படும். எப்படி நாம இதை நினைக்கிறோம், நாம இதை சொன்னா நமக்கு இது சரியா, நம்மள எல்லா மக்களும் அவர்களுடைய பார்வை நம்ம பக்கம் சரியா இருக்குமா இல்ல தவறா இருக்குமோன்னு அச்சப்படுவோம். யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே சகிச்சு அதை அப்படியே நமக்குள்ள நாம அதை அடக்கிக்கிறோம். ஆனா அந்த தெய்வத்துக்கு தெரியும். சரி, இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை முடிவு செய்ய, இந்த பதிவை முடிக்க ஆசைப்படுறேன். சாமியாடிக்கு யார் துணை அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, உங்க மேல இருக்கிற அந்த சாமி தான் உங்களுக்கு துணையா இருக்கும். எப்படி துணையா இருக்கும் அப்படின்னா, எப்போதெல்லாம் நீங்கள் வீழ்கிறீர்களோ, எப்போதெல்லாம் நீங்க மனதளவுல பாதிக்கப்படுறீங்களோ, எப்போதெல்லாம் நீங்க தீய வினைகளை சந்திக்கிறீங்களோ, எப்போதெல்லாம் நீங்க வழிமாறி பயணிக்கிறீங்களோ, அப்போது அந்த சாமி கண்டிப்பா வந்து அதை உங்களை சரி பண்ணி கொடுக்கும். ஒரு உச்சகட்ட கஷ்டகாலங்கள்ல கூட கஷ்டத்தை அனுபவிக்க வச்சுட்டு விட்டுட்டு கடைசி நேரத்துல உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். தீய வினைகளால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வளவு பிரச்சனைகளுக்கும்
அந்த சாமி அந்த இடத்துல ஒரு தீர்வை கொடுக்கும். விட்டுறாது, உங்களை விட்டுறாது. கண்டிப்பா ஒரு கால நேரம் வரும்போது உங்களுக்கு கை கொடுக்கும், கட்டி அணைக்கும். அதனால சாமியாடியா இருக்கும், நமக்கு எதுக்குப்பா இவ்வளவு சங்கடங்கள், எதுக்கப்பா இவ்வளவு கஷ்டங்கள், எதுக்கப்பா இவ்வளவு மனவலிகள் மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் அனுதினமும் தாங்கி சகிச்சு நிக்கிறதாங்க நீங்க வணங்குற சாமி. இந்த பிறப்புல நாம இதை அனுபவிக்கிறோம். அந்த சாமி உதயமான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இது எல்லாத்தையும் தெய்வம் அனுபவிச்சு வருது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் இதை அனுபவிச்சு வருது. அப்ப அந்த சாமி அனுபவிக்கிறத அதனுடைய சாரல் நாம அனுபவிக்காம போயிட முடியுமா? அந்த சாமி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு காலமாக இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி இந்த மக்களுக்காக அந்த எல்லையில் நிக்குதே, அந்த சாமிக்காக நாம என்ன திருப்பி அந்த தெய்வத்துக்கு வலிமை சேர்க்கிறோம்? அதனால என் தெய்வம் எனக்கு எது செஞ்சாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி, என் சாமி இருக்கு அப்படின்னு மலை போல நம்புங்க. கண்டிப்பா அந்த சாமி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும். அதே சமயம் எல்லாத்துக்கும் ஒரு முற்று புள்ளியும் இருக்கும். எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு காலகட்டம் வரும்போது எது தெய்வம், எது பொய், எது போலி, எது உண்மை அப்படின்னு அந்த எல்லையில அந்த சாமி படம் போட்டு இந்த உலகத்துக்கு காட்டும். அப்ப உங்க மனசுல நீங்க கட்டி அப்படியே நீங்க பார்த்து வச்சிருக்க அந்த தெய்வ சக்தி அந்த எல்லையில உங்க கண்ணு முன்னாடி தெரியும். இந்த சாமிக்காக இவ்வளவு பட்ட கஷ்டம் வீண் போகல அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள வரும்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடிகளுக்கு துணை சாமி மட்டுமே. மற்ற மக்கள் எப்போது நாம் வீழ்வோம், எப்போது அவர்கள் மகிழ்வார்கள் என்ற நிலையில் இருப்பார்களே தவிர சாமியாடி வரும் மக்களுக்கு வலிமை சேர்க்கும் மக்கள் அவர்களுடைய எண்ணிக்கை மிக வெகுவாக குறைவாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.